இங்கே வந்து ஊருக்கு வந்தோடனே மதிய சாப்பாடு வந்து அண்ணி தான் சமைச்சு போட்டாங்க. நாத்தனா முறையில் வந்து கட்டுச்சோறுனா கட்டி வந்து எங்கள் முறைப்படி போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்தது. எல்லாருமே உங்கள் அட்ரஸ் என்னக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. மண்டபம் பக்கத்தில் சமத்துவபுரம் தான் எங்கள் ஊர். எல்லாருமே கண்டிப்பாக வளகாப்புக்கு வாங்க. ஒரு ஈவினிங் போல் வந்து பருத்திப்பால் வந்திருந்தா, அதோட வந்து அத்தை தான் பருத்திப்பால் வாங்கி கொடுத்தாங்களா, அதை வந்து குடிச்சிட்டு பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு தான் போயிருந்தோம். அத்தை வந்து இங்கே வேண்டுதல் போட்டிருந்தாங்க. நான் மாதமானோடனே வளகாப்பு வந்து இந்த கோயிலில் நடத்துகிற மாதிரியாக தான் அத்தை வந்து வேண்டுதல் வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து வீட்டில் வளகாப்பு பண்ணுறனால சரி இங்கே வந்து சிம்பிளாக வந்து ஒரு பூஜை பண்ணிடலாம். ஃப்ரூட்ஸு பூ தட்டில் எல்லாமே வளையல்னால் வச்சு சாமி கும்பிட்டு ஒரு 2 வளையல் மட்டும் போட்டுக்கோங்கன்னு பூசாரி சொன்னனால, ஸோ அதனால் அத்தை எல்லாம் வாங்கிட்டு வந்து என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ அங்கே நல்லபடியாக சாமி கும்பிட்டு அங்கேயுமே வந்து அத்தை 2 வளையல் வந்து கையில் போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போனப்போ வந்து ஒருத்தவங்க வந்து பொங்கல் வச்சுருந்தாங்க. அந்த பொங்கல் வந்து பிரசாதமாக கொடுத்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.